வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி பயணத்திலிருந்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ள இந்திய விண்வெளி வீரர் சுபாங்ஷு சுக்லாவை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். சுபாங்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் விண்வெளி ஆராய்ச்சி துறையில் உலக அளவிலான இந்தியாவின் அந்தஸ்தை கணிசமாக உயர்த்தியிருப்பதாக அவர் கூறினார். நாட்டின் வருடாந்திர உணவு தானிய உற்பத்தி கடந்த 11 ஆண்டுகளில் 8.1 மில்லியன் டன்னாக அதிகரித்து இருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நேற்று புதுடெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் நிறுவன நாள் விழாவில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி திறனை பெருக்குவதற்கான பிரதமரின் தன் தானிய கிருஷி திட்டத்திற்கு நேற்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதை அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பாக மத்திய அரசு வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் பிர்மானி நேற்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். நகர்ப்புற வசதிகளை கிராமங்களுக்கும் வழங்குவதற்கான ரூர்பன் திட்டத்தின் கீழ் பாகூரில் 1.64 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று திறந்து வைத்து பேருந்துகளை இயக்கி வைத்தார். காரைக்காலில் அமைந்துள்ள புதுச்சேரி NIT உயர்கல்வி நிறுவனத்தின் ஆட்சிக்குழு தலைவராக டாக்டர் கோட்டா ஹரிநாராயணா மத்திய கல்வி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது பனாரஸ் இந்து பல்கலைக்கழக வாரணாசி IIT ஆட்சிக்குழு தலைவராக உள்ள டாக்டர் ஹரி நாராயணா புதிய பொறுப்பை கூடுதல் பொறுப்பாக வகிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.